ஒரு வயதான அ அம்மா. அவங்களுடைய கணவன் இறந்துட்டாங்க. அவங்களுடைய கணவன் இறந்தது வந்துட்டு அவங்க 2 பையங்களுக்கும் கால் பண்ணியிருக்காங்க. ஒரு பையனோட மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃபு. இன்னொருத்தவங்க வரல. இவங்களும் வருவாங்க, வருவாங்கன்னு சொல்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்துருக்காங்க. யாருமே வரல. அப்புறமா அவங்க வந்துட்டு அங்கே உள்ளவங்கலாம் கொஞ்சம் அந்த தீயணைப்பு படையினர் அப்புறம் தொண்டு இதெல்லாம் சேர்த்து அந்த அம்மாவோட கணவனை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா அந்த வீடியோவில் எவ்வளோ வேதனையாக எவ்வளோ மனவேதனையோட சொல்லுச்சு அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள். என்னங்க என்னங்க செஞ்சிட்டாங்க. நாளைக்கு நம்மளும் வயசாகுங்க. நாளைக்கு நமக்கும் குழந்தைகள் இருக்குங்க. நம்மளுடைய மனநிலை நினச்சி பாருங்களேன். உங்களை தாளாட்டி சீராட்டி உங்களை ஒரு ஆளாக்கி உங்களுக்கான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்த ஒரு தாய் தந்தைக்கு நீங்கள் இப்படி ஒரு அன்பு காட்டுறீங்களே. பெற்றவங்க மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டா நம்ம என்றைக்குமே முன்னேற முடியாதுங்க. தாய்ங்கிறது இறைவனே இறைவனே என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உன்னுடைய தாயோட காலில் தான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய தாய்க்கு முதல்ல உதவி செய்யுங்க. புரியுதுங்களா? தாயை நேசித்தவன் என்றைக்குமே அழிச்சதா சரித்திரம் இல்லைங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மனசு வேதனையில் தான் அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சுங்க. அந்த வீடியோவை நான் இதில் போடுறேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த அம்மாவோட குரலும் அந்த அம்மாவோடைய வார்த்தைகளும் இன்னும் என் மனசுக்குள்ளே ரொம்ப வலிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. தாய் இருக்கும்போது தெரியாதுங்க, இழந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். ஏன்னா தாய் என்றைக்குமே தாய் தாங்க. உலகத்தில் எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்க முடியுங்க. உலகத்தில் எதை வேணாலும் உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியும். ஆனால் அம்மாவை மட்டும் வாங்க முடியாது. ஏன் தெரியுங்களா? கருவறையில் பிறந்தால் மட்டும்தாங்க அது மகன் மகள் எல்லாமே. என்ன அக்கா வாங்கலாம், அண்ணனை வாங்கலாம், தங்கச்சியை வாங்கலாம், மனைவியை கூட ஒரு நாளைக்கு மனைவியாக நடிக்கிறது கூட வாங்கலாம். ஆனால் தொப்புள் கொடி உறவுங்கிறது தாய்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. தாயை நேசிங்க, தாயை பார்த்துக்கங்க. தாய் இருக்கும்போது தெரியாதுங்க, தாய் இல்லாத போது தாங்க அதோட வலியும் வேதனையும் தெரியும். ஏன்னா உங்களுக்காக வேண்டி உருகி மனமுருகி இறைவனிடத்து ப்ரேயர் பண்ணுறதும் அந்த தாய் தாங்க. இறைவனிடத்தில் கேட்கறதும் அந்த தாய் தாங்க. உங்களை 10 மாதம் சுமந்து உங்களை ஆளாக்குன அந்த தாய்க்கு கடைசியில் நீங்கள் என்னங்க செய்ய போகிறீங்க? கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கடைசியில் தான் அந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா வேதனை வலிக்குது. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 2 பையன், ஒரு பொண்ணு. இப்போ ஏன் யாருமே அப்பாவோட இறப்புக்கு வரல? அது ஆண்டவர் தான். நான் ஆண்டவர்கிட்ட தான் முறையிடணும். எத்தனை நாள் ஆச்சு இறந்து? முந்தானேத்து ஞாயிற்றுக்கிழமை 4 மணி. வந்ததுக்கப்புறம் தகவல் சொன்னீங்களா உங்களுக்கு? சொன்னேன், ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனா இறந்த பிறகு வரல. பெரிய பையன் வரல. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தது. இன்னைக்கு வரல. நான்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் மதியானம் வரைக்கும். அப்புறம் நேற்று மாதிரி போயிட்டாங்கன்னா ஆளுங்க நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதனாலே நான் சிரமப்பட்டேன். பட்டம் போல காற்றோடு